அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக புதன்கிழமை லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நூல் தப்சீரில் இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே நாம் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையோட நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா நிச்சயமாக மறுக்காமல் அங்கீகரித்து கொள்வான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா சில நேரங்களை குறிப்பிட்டு இருக்கான். அந்த நேரங்களில் இன்னும் நமக்கு சீக்கிரமாகவே விரைவாகவே நம்மளுடைய தேவைகள் துவாக்கள் எல்லாமே நிறைவேறும். அந்த நேரத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பெரிய பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, அவசரமான தேவைகளாக இருந்தாலும் சரி, அதை நாம் விரைவாகவே பெற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் புதன்கிழமை ரொம்பவும் சிறந்த உகந்த நேரமாக இருக்குது. அந்த லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு சின்ன வார்த்தையை 34 முறை நீங்கள் ஓதுங்க. மனசில் நியத்து வச்சுக்கோங்க. என்ன விஷயத்துக்காக எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவையை மனசில் நியத்து வச்சுக்கிட்டு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்கூடாக உங்களுக்கு பலனை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். விரைவாகவே உங்களுக்கு பெரிய தேவையாகவே இருக்கட்டுமே, நீங்கள் பெரிய தேவையே கேளுங்களேன், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா நம்ம கேட்குறது அந்த ரப்பு கிட்ட, அந்த இறைவன் இடத்துல நாம் கேட்குறோம். அந்த துவா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன ஒன்றுன்னா, ஐவேளை தொழுகையை நம்ம தவற விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு நாள் கூட கலா இல்லாமல் கரெக்டாக பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கணும். எப்போவுமே அல்லாஹுக்கு விருப்பமான அல்லாஹ் கட்டளையிடப்பட்ட சில விஷயங்களை அல்லாஹுவை நாம் எப்போவுமே நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான இந்த ஐவேளை தொழுகையை நாம் தவற விடாமல் தொழும் பொழுது விரைவாகவே நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, யா ரப்பி மூசா, யா ரப்பி கலீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி மூசா, யா ரப்பி கலீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு இந்த வார்த்தையை, இந்த ஒரு துவாவை 34 முறை மட்டுமே நீங்கள் ஓதுங்க. ரொம்ப நேரம் இது எடுத்துக்காது. யா ரப்பி மூசா அப்படிங்கும் பொழுது இதோட அர்த்தம் என்ன? மூசாவுடைய ரப்பே. யா ரப்பி கலீம் அப்படின்னா என்ன? கலீம் அப்படிங்கிறது நபியுடைய பெயர்களில் ஒன்று. நபியுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர்களில் ஒன்று. அவங்களுடைய ரப்பே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கும் பொழுது அந்த ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே அல்லாஹுடைய பேர் தான். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமே இருக்கின்ற நீயே, என்னுடைய பெயரை கொண்டு அப்படின்னு நாம் அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தையை 34 முறை நீங்கள் ஓதி என்ன துவாவோ அதை கேளுங்க. அல்லாஹ்கிட்ட உரிமையோடு கேளுங்க. யா அல்லாஹ், நீ தான் எனக்கு கொடுக்கணும், நீ தான் இந்த விஷயத்தை எனக்கு நீ செஞ்சு கொடுக்கணும், உன்னை தாண்டி வேற யாரால என்ன செய்ய முடியும், எனக்கு நீ தான் இருக்க, எனக்கு அந்த விஷயத்த நீ தான் எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட முருகி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்க. எப்படிப்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு ஐவேளை தொழுகையோடு நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாருமே மறக்காமல், அதுவும் இந்த நேரத்தில் லுஹருடைய இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்டு பாருங்கள். விரைவாக அந்த துவா உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.